2026ல் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் எல்லாருமே ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் ப்ராஃபிட் எடுத்திருக்கிறாங்க. அது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு கேட்டிங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி தான். கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணாலும் நம்மளுக்கு அதிகமாக ப்ராஃபிட் கொடுக்குற இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் மிடில் கிளாஸ் ஹீரோ ஸ்ட்ராட்டஜினே சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா? அந்த ஸ்ட்ராட்டஜியை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், எப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது, யாருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி செட் ஆகுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்விங் ட்ரேடிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிடுவோம். சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நம்மளை வீக்கெண்டில் பார்க்க வருவான், ஊடால எந்த நாளுமே பார்க்க வர மாட்டான், சம்டைம்ஸ் மாதக்கணக்காக கூட பார்க்க வர மாட்டான். ஆனால் ஏதாச்சும் ஒரு நாள் நம்மளை பார்க்க வருவான். அதே மாதிரி தான் இந்த ஸ்விங் ட்ரேடிங்கில் கேண்டிலும் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 2லேருந்து 15 நாள் வரைக்கும் ட்ரேடிங் இருக்கும். ஷேரோட அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட்டை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிட்டாலே இந்த ஸ்விங் ட்ரேடிங்கில் நம்ம சக்ஸஸ் ஆகிடலாம். இன்ட்ரா ட்ரேடர் பார்த்தீங்கன்னா 9:50க்கெலாம் மார்க்கெட் ஓப்பன் ஆகலேருந்து ரொம்ப பரபரப்பாக எதை வாங்கலாம், எதை விற்கலாம், ஏகப்பட்ட சார்ட்டெல்லாம் அனலைஸ் பண்ணிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. டேட்டா முதற்கொண்டு அவங்க அலசி ஆராயணும். ஆனால் இந்த ஸ்விங் ட்ரேடிங்கில் அப்படி கிடையாது. முந்தின நாள் நைட்டே எந்த ஷேரை வாங்கணும் வாங்கக்கூடாதுங்கிறத ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுட்டு 9:15க்கு ஈஸியாக அவங்க மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு ட்ரேடை முடிச்சுட்டு கிளம்பிட்டே இருப்பாங்க. ஸ்விங் ட்ரேடிங்கோட ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் பீப்புளுக்கு இது ரொம்ப ஆப்டாகவே இருக்கும். சிசிடிவி ஆன் பண்ணி நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குற மாதிரி இந்த ஸ்விங் ட்ரேடிங்கில் பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஒன்ஸ் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் கூட எந்த ஷேர் அதோட சப்போர்ட்டுக்கு வருது, அதோட ஸ்விங் ரேஞ்ச் எவ்வளோங்கிறத அனலைஸ் பண்ணாலே போதும். செகண்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோவர் ஸ்ட்ரெஸ் ஹையர் லைஃப் குவாலிட்டி. இந்த ஸ்விங் ட்ரேடிங்கில் இருக்கிற ஒரே ஒரு ஸ்ட்ரெஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் நைட் என்ன நடக்குங்கிறது தெரியாது ஷேர் மார்க்கெட்டில், அந்த ஒரு பயம் மட்டும்தான். பட் நீங்கள் இன்ட்ராடே எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் பயந்துக்கிட்டு இருக்கணும். மூணாவது அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிக்கர் மூவ் பிக்கர் கெயின். நார்மலாக இன்ட்ராடேயில் பார்த்தீங்கன்னா 1% எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். பட் இந்த ஸ்விங் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா ஓவர் த 1 வீக் பீரியடில் சம் ஷேரெல்லாம் 12% கிட்டலாம் ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மிராக்கள் இந்த ஸ்விங் ட்ரேடிங்கில் மட்டும்தான் நடக்கும். ஸோ அதனால் மட்டும்தான் 2024ல் இந்த ஸ்விங் ட்ரேடிங் மெத்தடு ஃபுல்லாக ரூல் இன் பண்ண போகுதுங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ அந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மெத்தடை நம்மளும் ஃபாலோ பண்ணி எப்படிலாம் ப்ராஃபிட் பண்ணலாங்கிறது நம்மளும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங் ட்ரேடிங்கோட சில இண்டிகேட்டர்லாம் வச்சு ட்ரேடிங் பண்ணுவாங்க. என்னென்ன இண்டிகேட்டர்னு பார்த்தீங்கன்னா RSI, MACD, EMAன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இண்டிகேட்டரை ஹையர் டைம் ஃப்ரேமில் வச்சு அவங்க ஸ்விங்கை கண்டுபிடிப்பாங்க. இதில் பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூ ட்ரேடு தான் நம்ம எடுக்கிறனால நம்மளுக்கு ப்ரோக்கரேஜ் சார்ஜஸும் கம்மியாக சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி லாஸஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் நம்ம கண்டிப்பாக போட்டுருவோம் இதில். ஸோ நம்மளால் சீக்கிரமாக அடுத்த ட்ரேடுக்கு நம்மளால் ரெடி ஆக முடியும். ஸோ நம்மளுக்கு யோசிக்கிறதுக்கும் நிறைய டைமுமே இந்த ஸ்விங் ட்ரேடிங்கில் இருக்கும். ஸ்விங் ட்ரேடிங்கில் நிறைய ஸ்ட்ராட்டஜி டைப் ஆஃப் ஸ்விங் ட்ரேடிங் இருக்குது. பிரேக் அவுட் ட்ரேடிங், புல் பேக் ட்ரேடிங், ட்ரெண்ட் ஃபாலோயிங், பாலிங் பிரேக் அவுட், RSI ரிவர்சல், மூவிங் ஆவரேஜ், பவுன்ஸ்ன்னு சொல்லிட்டு இத்தனை மெத்தடு அதில் இருக்குது. இதில் எனி ஒன் ஆஃப் த மெத்தட் நம்ம மாஸ்டரேட் பண்ணாலே நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும். எப்படி ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். டைம் ஃப்ரேம் டெய்லியில் வச்சு நம்ம இதோட ட்ரெண்டை நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி 4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நம்ம வைக்கும்போது நம்ம அதில் என்ட்ரி எடுக்கலாமா வேண்டாம்ங்கிற அந்த ஒரு டிசிஷன் நம்மளால் எடுக்க முடியும். 1 மணி நேரத்துக்கு கம்மியாக நம்ம டைம் ஃப்ரேம் வைக்கும்போது கண்டிப்பாக அது ஸ்விங் ட்ரேடிங்க்கு செட் ஆகாது. அதே மாதிரி இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா RSI, MACD, 20, 50 EMA, வால்யூம் அனாலிசிஸ், இந்த மாதிரி இண்டிகேட்டர்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ரிஸ்க் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் எப்பயுமே சொல்கிற மாதிரி ஃபுல் கேபிட்டலை நம்ம ஒரு ஷேரில் போடக்கூடாது. ஒரு 8லேருந்து 10 ஷேரை மட்டும்தான் நீங்கள் டெய்லியுமே வாட்ச் அவுட் பண்ணணும். நிறைய 20-30 ஷேர்லாம் நீங்கள் வாட்ச் அவுட் பண்ணிங்கன்னா உங்களால் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணவே முடியாது. மேக்ஸிமம் 8லேருந்து 12, மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 ஷேரையே நீங்கள் டெய்லி வாட்ச் பண்ணாலே போதும். ஸ்விங் ட்ரேடிங்கை உங்களால் ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இந்த ஸ்விங் ட்ரேடிங்கில் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா, 20 EMA 50 EMAயை கிராஸ் ஓவர் பண்ணும்போது இந்த ஸ்விங்குள்ளே என்ட்ரி ஆவாங்க. இந்த ஸ்விங் ட்ரேடிங்கில் உள்ள ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜியை பற்றி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஷேரோட நம்ம ட்ரெண்டை நம்ம கண்டுபிடிக்கணும். அது அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டான்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. அதுக்கு சூப்பர் ட்ரெண்டுன்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு அப் அண்ட் டவுன் ட்ரெண்டான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப் ட்ரெண்ட் ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20-50 EMA இண்டிகேட்டர் எடுத்துக்கோங்க. அதில் 20 EMA எந்த இடத்துல கிராஸ் ஆகுதோ அந்த இடத்துல தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 20 EMA 50 EMA கிராஸ் பண்ணிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்கில் என்ட்ரி ஆகலாம்.
அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்விங் ட்ரேடிங்கோட லோவை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும். பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலும் அடுத்தடுத்து அந்த லைனில் வந்து மார்க் ஆகிருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எப்போ இந்த இடத்துல மார்க் ஆகிருக்குன்னா இந்த ஜோனில் தான் இது வந்து மார்க் ஆகிருக்கும். ஆனால் நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம். எப்போ நம்ம என்ட்ரி எடுப்போம்னா இந்த 50 இஎம்ஏயை 20 இஎம்ஏ வந்து கிராஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த லைனில் கிராஸ் ஆன கொஞ்ச நேரத்துலேயே இது வந்து கிராஸ் ஆனனால இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோன்னா நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் நம்ம என்ட்ரி எடுத்தால் கூட 15% கிட்ட வரைக்கும் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்க சான்ஸ் இருக்குது. இதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்விங் ட்ரேடிங்கோட பாட்டம் லைனை நம்ம மார்க் பண்ணணும். அதுக்கு மல்டிபிள் கேண்டில் எந்த இடத்துல ப்ளேஸ் ஆகுதோ அதுதான் அதோட பாட்டம் லைன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். ஏன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறையா கேண்டில்ஸ் வந்து பாட்டம் வைக்குது. இந்த கேண்டிலும் நம்மளுக்கு வந்து மார்க் ஆகிருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணதுக்கப்புறம் ஸ்விங் ட்ரேடிங்கில் ஃபஸ்ட்டு இதுதான் இதோட ஸ்விங்குன்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதோட டாப் ஆஃப் த லைனை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிடுவோம். இந்த ஸ்விங்கோட ஹையும் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேண்டில் எப்போ இந்த லைன் கிட்ட வருதோ அந்த டைமில் 20 இஎம்ஏ வந்து 50 இஎம்ஏ கிராஸ் ஓவர் ஆகிருக்கணும். இந்த இடத்துல கிராஸ் ஓவர் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நான் என்ட்ரி எடுக்கிறேன். என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் நான் அதை இந்த லைன் வரைக்கும் நான் வந்து ப்ராஃபிட் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்னுமே நான் இந்த இடத்துல நான் வெயிட் பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு இன்னும் அப் ட்ரெண்டாக தான் இருக்குது. ஸோ நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா இன்னும் எனக்கு 420 இருந்து 450 வரைக்கும் ஷேர் வந்து மேலே போயிருக்கு. ஸோ என்னால் ஒரு 30 பாயிண்ட் வரைக்கும் வெயிட் பண்ண முடியும்னா அந்த ப்ராஃபிட்டும் என்னால் எடுக்க முடியும். ஸோ இது ஒன் ஆஃப் த மெத்தட். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த ஷேரோட ஸ்விங்கோட பாட்டம் வந்து நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லாமே நான் டே ஃப்ரேமில் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஹை ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஆல்ரெடி இந்த ஸ்விங்கோட ஹை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேக் சைடு நம்ம பார்க்கும்போது இங்கேயுமே அதே மாதிரி பாட்டம் லைனில் நிறைய கேண்டில் டச் ஆகிருக்கு. இதோட ஹை பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸோ இந்த லைனை திருப்பி இந்த கேண்டில் டச் பண்ணும்போது அந்த 20 இஎம்ஐ 50 இஎம்ஐ இங்கே கிராஸ் ஆகுது. இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்கிறேன்னா 320 இருந்து ஒரு 340 வரைக்கும் 20 பாயிண்ட் என்னால் ப்ராஃபிட் கன்ஃபார்மாக எடுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னுமே அது மேலே போகுது. ஏன்னா ட்ரெண்ட் இன்னும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கனால ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கனால. ஸோ நான் இன்னும் வெயிட் பண்ணேன்னா 320 இங்கே 410 வரைக்கும் ஷேர் வந்து போயிருக்கு. ஸோ ஒரு பெரிய ப்ராஃபிட்டே இந்த இடத்துல புக் பண்ணியிருக்க முடியும். ஸோ இதில் எப்படி நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து போடலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங் லோக்கும் ஸ்விங் ஹைக்கும் இடையில் உள்ள இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் அப்படியே கீழே நீங்கள் வந்து போட்டிங்கன்னா அதுதான் இதோட ஸ்டாப் லாஸாக நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்க முடியலன்னா நீங்கள் அதையுமே நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம். ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இண்டிகேட்டருமே வேண்டாம். ஸ்விங்கோட லோ ஸ்விங்கோட ஹையை வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அந்த ஷேர் வேல்யூ ட்ரேட் ஆகிறதுல நம்ம ப்ராஃபிட் எடுக்க முடியும். அது எப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு நம்ம அந்த ஷேர் வந்து எது வந்து சைடுவேல போகுதோ அந்த ஷேர் வந்து இதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் டே ஃப்ரேம் வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைடுவே வந்து போயிருக்குது. ஸோ இதோட பாட்டமை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். செகண்ட் என்னென்னா இதோட ஹை மெஜாரிட்டி ஹை பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல. இப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் இந்த 2 ஹையை நான் மார்க் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நடக்கிறத என்னால் கண்டிப்பாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். எப்படின்னா இப்போது ஃபஸ்ட்டு இங்கனுக்குள்ளே இந்த இது வருது. இதுதான் இதோட பாட்டம். நெக்ஸ்ட்டு இதோட ஹை ஸ்விங் ஹை வந்து இங்கே இருக்குது. செகண்ட் வந்து ஸ்விங் லோ இங்கே இருக்குது. ஸோ நான் இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்கிறேன்னா இந்த லைன் வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியும். ஸோ 190 நான் வந்து என்ட்ரி எடுக்கிறேன். 207 இந்த என்ட்ரியை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 17 பாயிண்ட் வரைக்கும் என்னால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். செகண்ட் அதே மாதிரி இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா இதே லைனை திருப்பி வந்து டச் பண்ணுது. ஸோ அந்த இடத்துல நான் திருப்பியும் என்ட்ரி எடுப்பேன். இந்த இடத்துல நான் எக்ஸிட் ஆயிடுவேன். ஃபோர்த்து டைமும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வருது. ஸோ நான் இங்கே எடுப்பேன். இங்கே நான் எக்ஸிட் ஆயிடுவேன். ஃபிஃப்த்து டைமும் எனக்கு வருது. ஸோ இந்த இடத்துல நான் இங்கே எக்ஸிட் ஆயிடுவேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்னால் ஒரு 5 ட்ரேடை நான் சேஃப் அண்ட் செக்யூராக என்னால் எடுக்க முடியும். எடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல என்னால் ப்ராஃபிட்டும் என்னால் புக் பண்ண முடியும். எந்த ஒரு அனலைசிஸும் நம்மளுக்கு தேவையில்லை. அதோட சைடுவே
பேட்டர்னை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும். இதுக்கு நிறையா வெப்சைட் வந்து இருக்குது. எந்தெந்த ஷேர் வந்து சைடுவேல போய்கிட்டு இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு அது ரொம்பவே சிம்பிள். ஸ்க்ரீனர்னு ஒரு வந்து வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போயிட்டு சைடுவே ஸ்டாக்குன்னு நம்ம கொடுத்தாலே அது வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிடும். அதிலேருந்து ஒன் ஆஃப் த ஷேரை நீங்கள் பிக் பண்ணி நீங்கள் இதில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யாத்ரா ஆன்லைன்னு இந்த ஒரு ஷேரை நான் பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணதுக்கப்புறம் அதே டே ஃப்ரேமில் வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் இப்போ இங்கே இதோட ஸ்விங் லோ, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்விங் ஹை. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா இந்த ஷேர் வந்து இந்த பாட்டம் ஆஃப் த லைன் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரேடு எடுத்தோன்னா 140 இருந்து ஒரு 170 கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட் வரைக்கும் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்க சான்ஸ் இருக்குது. என்னடா இவ்வளோ சிம்பிளாக இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இந்த ஸ்விங் ட்ரேடிங்கில் இந்த மாதிரி நிறையா சிம்பிள் மெத்தட்லாம் இருக்குது. இதை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாத மாதிரி தெரியும். பட் இதுலேயுமே ரிஸ்க் இருக்குது. அதையும் நான் இப்போ காட்டுறேன். இப்போது இதே ஷேரில் சைடுவேல தான் போய்கிட்டு இருக்குன்னு நீங்கள் நினச்சி தப்பான இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ் நடக்கும். இங்கே பாருங்கள், இப்போது இந்த இடத்துல சேம் இந்த ஷேரோட ஸ்விங் லோ வந்து இந்த இடத்துல இருக்க, ஹை இந்த இடத்துல வருது, செகண்ட் லோ இங்கே வருது. நான் இந்த இடத்துல நான் ட்ரேட் எடுத்துருவேன். இந்த இடத்துல நான் ப்ராஃபிட் புக் பண்ணிடுவேன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 100 ரூபாலேருந்து ஒரு 120 ரூபா வரைக்கும் நான் வந்து ஒரு ட்ரேடை நான் முடிச்சிட்டேன். ரெண்டாவது நான் இந்த ஸ்விங் லோவில் நான் இங்கே வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். சேம் அதே மாதிரி இந்த இடத்துல வருது. செகண்ட் நான் வந்து ஷேர் வந்து இப்படி போகணுன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். பட்டு அந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னா டவுன்வேர்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்விங் ட்ரேடிங்கில் இந்த ஒரு ரிஸ்க்குமே இருக்குது. ஸோ ஸ்டாப் லாஸ் இல்லாமல் நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாலும் ரிஸ்க்கு தான். ஃபண்டு கம்மியாக வச்சு பண்ணாலுமே ஒரு 10 டைம் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டாலும் இந்த ஸ்விங் ட்ரேடிங்கில் ரிஸ்க்கு இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸ்டர்கிட்ட கேட்டதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட ஓன் அனாலிசிஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். யூடியூப் அண்ட் டெலகிராமில் யார் இந்த மாதிரி இந்த ஷேர் வந்து சைடுவேல போகுது இல்லாட்டி ஸ்விங் ட்ரேடிங்கில் இருக்குதுன்னு சொன்னதை கேட்டு நீங்கள் வந்து ட்ரேட் கண்டிப்பாக எடுக்காதீங்க. ஏதாச்சும் ஒரு 2 மெத்தடை நீங்கள் இப்போ நான் ப்ரீவியஸாக சொல்லி கொடுத்த 2 மெத்தடையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அதில் மாஸ்டரேட் ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி நான் இன்னொரு இடத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த இடத்துல இது வந்து ஸ்விங் லோவாக இருக்குது. இப்போ நான் இந்த இடத்த நான் மார்க் பண்ணுறேன். இந்த இடத்துல ஸ்விங் லோ, இந்த இடத்துல ஸ்விங் ஹைன்னு நம்ம வச்சுக்கிட்டோன்னா அகெயின் இந்த இடத்துல வருது. நான் இந்த இடத்துல ப்ராஃபிட் நான் புக் பண்ணிடுவேன். இந்த இடத்துல ஸ்விங் லோ ஆகுது, இந்த இடத்துல ஸ்விங் ஹை. ஸோ அகெயின் இந்த இடத்துல வரும்போது நான் பை பண்ணுறேன். அகெயின் இந்த இடத்துல நான் செல்லும் பண்ணுவேன். அகெயின் இந்த இடத்துல திருப்பி வருது. நான் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கும்போது இந்த லைனை அது வந்து ரீச் ஆகலை. அதுக்கு முன்னாடியே கீழே வர ஆரம்பிச்சிட்டு ஸோ நான் திரும்பவும் இந்த லைனுக்காண்டி நான் வரக்க வெயிட் பண்ணுவேன். ஸோ இந்த இடத்துல நான் ஆவரேஜும் எடுப்பேன். இல்லாட்டி நான் வாங்கின ட்ரேடை அப்படியே நான் வச்சுருந்துருப்பேன். ஆனால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா திரும்பவும் கீழே தான் வந்திருக்கு. ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் ஸ்விங் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 90% வந்து எந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஆப்ட் ஆகுங்கிறத நான் ஒரு வீடியோ வந்து போடுறேன். அதை கண்டிப்பாக பாருங்கள். அதை பார்த்துட்டு அதை நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.